அண்மை காலமாக அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் அவர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ராஜதந்திர மற்றும் அரசியல் சார்ந்திருக்கக்கூடிய நெருக்கம் என்பது சற்று விரிசல் நிலையோடு தான் கடந்து செல்லக்கூடியதாக இருக்கின்றது. கடந்த வருடம் கூட நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இந்தியாவின் வெளிவிவகார அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அவர்களுடைய அறிக்கைகள் கூட ஆங்காங்கே அமெரிக்காவை சீண்டி பார்க்கின்ற வகையிலும் அமெரிக்காவுக்கு ஒரு எதிர்கருத்துக்களை கொண்டதாகவும் தான் அமைந்திருந்தது. அதனுடைய உச்சமாகவும் வெளிப்பாடாகவும் இப்போது வந்து நிற்கின்றது என்பதுதான் இங்கு குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா மற்றும் இந்தியாவுக்கு இடையில் இருக்கக்கூடிய முருகலின் உச்சம்தான் இப்போது பேரிடரின் போது அமெரிக்காவினுடைய ஒரு புதிய திறவுகோலாகவும் புதிய ஆரம்ப முயற்சியாகவும் இவை இருக்கின்றன. இதன் பின்னர் எவ்வாறு நடைபெறும் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கின்றது. இது இந்தியாவுக்கு விடக்கூடிய ஒரு பெரும் மிரட்டல் என்றுதான் ராஜதந்திர வட்டாரங்கள், நாம் மேல் குறிப்பிட்டது போன்று வாஷிங்டன் டிசியில் இருக்கக்கூடிய மிக மூத்த ராஜதந்திரி ஒருவரோடு உரையாடுகின்ற போது அவர் ஆசிய விவகாரங்கள் அதே போன்று சர்வதேச விவகாரங்கள் பலவற்றோடு தொடர்பானவர், வேலை செய்தவர், பல பணி அனுபவங்களை கொண்டவரோடு தான் இந்த தகவல் நம்மால் பெறக்கூடியதாக இருந்தது. பலரும் குறிப்பிடுவது போன்று அமெரிக்காவின் விமானம் பலாலி வந்தது, கட்நாயக்கா வந்தது, சீனங்குடா வந்தது என்கின்ற ஒரு செய்தியை கடந்து அதற்குள் பொதிந்திருக்கக்கூடிய ராஜதந்திரத்தையும் நாங்கள் இங்கு மதிநுட்பமாக பார்க்க வேண்டிய கடப்பாடு ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது. இந்த விமான தரையிறக்கம் என்பது அமெரிக்காவை பொறுத்தவரையில் எல்லோரும் கூறுவது போன்று ட்ரம்பை பொறுத்தவரையில் அயல் நாடுகள் மீது யுத்தங்களை விரும்பாதவர், தன்னுடைய நாட்டையே பார்க்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாடுகளோடு இருக்கின்றார் என்பது உண்மை. ஆனாலும் கூட இந்த அண்மைய நிலைப்பாடுகளை பார்க்கின்ற போது அவற்றுக்கும் ட்ரம்புக்கும் இடையில் சற்று தொடர்புகள் அல்லது அதற்கும் இதற்கும் இடையிலான இடைவெளிகள் அதிகரித்திருக்கின்ற போக்கு இருக்கின்றது. அமெரிக்காவில் ஜனாதிபதியினுடைய அதிகாரங்கள் எவ்வளவு பலமாக இருக்கின்றதோ அதே போன்று நாட்டு நலன், சர்வதேச ராணுவ மற்றும் புலனாய்வு விவகாரங்களை பார்ப்பதிலும் சில உளவு அமைப்புகள் முக்கியம் பெறுகின்றன. அந்த வகையில் பார்க்கின்ற போது அமெரிக்காவினுடைய வெளியக புலனாய்வை பார்க்கக்கூடிய CIA தான் அந்த புலனாய்வு கட்டமைப்பு. அந்த புலனாய்வு கட்டமைப்பின் ஒரு நடவடிக்கையாக கூட இலங்கை மீதான இந்த தரையிறக்கம் அல்லது படையினருடைய மீட்பு நடவடிக்கைகள் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உள்ளக புலனாய்வை பொறுத்தவரையில் FBI பார்த்துக் கொள்கிறது. வெளியக புலனாய்வை பொறுத்தவரையில் அவை கடந்த காலங்களிலோ அல்லது பொதுவாகவோ CIA ஜனாதிபதி, அமெரிக்க ஜனாதிபதிக்கும் CIAக்கும் இடையிலான தொடர்புகள் பெருமளவில் ஒத்து செல்லுகின்ற போக்கு மிக அரிதாக இருக்கின்றது. இலங்கை விவகாரத்திலும் இவை இடம்பெற்றிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. இலங்கை விவகாரத்தை நீண்ட நாட்களுக்கு தருணம் பார்த்திருந்த, அதாவது நீண்ட நாட்களாக பதுங்கி இருந்த CIA தருணம் பார்த்து தன்னுடைய தரையிறக்கத்தை செய்திருக்கின்றது. இந்தியாவை பொறுத்தவரையில் இந்த விடயங்களில் பேர் இடர் அல்லது இவ்வாறான ஒரு சம்பவம் இடம்பெற்று விடுவது என்றுதான் கடந்து செல்ல முடியுமே ஒழிய அதற்கு எதிர்வினையாற்றக்கூடிய நிலையில் இந்தியா இல்லை.